வணக்கம் மக்களே! நான் உங்க செந்தில் பேசுறேன். ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, நம்ம ரீல்ஸ்ல என்னோட ஃபாலோவர் ஒருத்தவங்க எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ப்ரோ என்னோட கன்சல்டிங் வந்து 85,000 கேட்கறாங்க. அயர்லாண்ட்ல வந்து காலேஜ் சூஸ் பண்ணி குடுத்து எல்லா ப்ராசஸுக்கும் அவ்ளோ பே பண்ணணுமா? நீங்க எவ்ளோ பே பண்ணீங்க? அப்டின்ற மாரி கேட்டிருந்தாங்க. நான் அதுக்கு சொன்னேன், இல்ல நான் எதுவும் அமௌண்ட் பே பண்ணல. ஆ, அதே மாரி நீங்க அமௌண்ட் பே பண்ண வேணாம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஆக்சுவலா நீங்க எந்த ஒரு கன்சல்டிங் பண்ணாலும் மோஸ்ட்லி வாங்க மாட்டாங்க. எதனால அப்படின்னா, நீங்க ஒன்ஸ் உங்களுக்கு காலேஜோ இல்ல யுனிவர்சிட்டியோ வாங்கி குடுத்ததுக்கு அப்புறமேட்டு, நீங்க ஃபீஸ் பே பண்ணதுக்கு அப்புறமேட்டு, அதுலருந்து ஒரு பர்ட்டிகுலர் பெர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் வந்து உங்க கன்சல்டிங் போயிரும். அதுதான் உங்களுக்கு கமிஷன் பேஸ்டு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அது எல்லாமே எக்ஸ்ட்ரா குடுத்தீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு தான் லாஸ். ஸோ பெட்டர் இந்த மாரி தனியா காசு கேட்கறவங்கள்ட்ட நீங்க போய் கன்சல்டிங்ல போய் ஏமாற வேணாம். அதே மாரி 100% அவங்க வாங்கி தருவாங்களான்றது டவுட்டு. விசா கிடைக்கல அப்படின்னாலும் பிரச்சனை. உங்களுக்கு தான் நெறைய அமௌண்ட் லாஸ்